ஆகச்சிறந்த வரம் நீ. ஒரு சின்ன கதை. ஒரு குட்டி பறவை சந்தோஷமா உயிர உயிர பறந்து வாழ்ந்து வந்துச்சு. வளர வளரதான் தெரிஞ்சது அது இருக்கிறது ஒரு பெரிய கூண்டுன்னு. ஆமா, அது சின்னதா இருக்கப்போ உலகமே அதுதான்னு நினைச்சது. வளர்ந்த அப்புறம்தான் கூண்டுக்குள்ள இருக்கிறதையே உணர்ந்துச்சு. அதால இப்ப வெளியே தப்பிச்சு போக முடியாது. பிகாஸ் அதோட வாழ்வாதாரம் அங்கதான் இருக்கு. அந்த கூண்டோட பொறுப்பாளியை சார்ந்தது. இப்படித்தான் பல பெண்களோட வாழ்க்கை. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? அப்போதான் நீ வந்த. நான் வாழ்ந்த கூண்டை விட்டுட்டு வான்னு சொல்லலை, கூண்டை தூக்கிட்டு நீயும் என்னோட பறந்து வான்னு சொன்ன. அந்த கூண்டு என் குடும்பம், என் அம்மா. இந்த காதலும் கசக்கும், கல்யாணமும் கசக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சேன். ஆனால் உன் கூட அமிர்தம் மாதிரி இருக்கு. அந்த பையன் அழகா இருக்கான் அப்படின்னு தயக்கம் இல்லாமல் சொல்ல முடியுது. காரணம், ரசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் வேறுபாடு தெரிஞ்சவன் நீ. அம்மா வீட்டில் எனக்கு பிடிச்ச நோ சொன்ன ட்ரெஸ் எல்லாம் இப்போ உன் கூட போட்டுட்டு சந்தோஷமாக நடக்க முடியுது. ஆடை சுதந்திரம் அறிந்தவன் என்பதை விட என் சுதந்திரம் அறிந்தவன் நீ. சந்தோஷமாக சத்தமாக சிரிக்க முடியுது. என்னை பற்றிய 1000 வதந்திகள் உன் காது பட எதையும் கண்டு கொள்ளாமல் நீ என்னை மட்டும் படித்திட. ஒரு இமேஜ் பார்த்துருக்கியா சோஷியல் மீடியாவில்? ஒரு பொண்ணும் பையனும் தனித்தனியாக வானத்தில் பறப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணோட காலில் மட்டும் கயிறு கட்டியிருக்கும். அதை கீழே இருக்க யாரோ பிடிச்சிருப்பாங்க. அந்த கயிற்றுக்கு பல காரணம் இருக்குது. பட் அந்த கயிறோட தூரம் வரையும் தான் அந்த பொண்ணால் பறக்க முடியும். நானும் வானத்தில் பறக்க தான் செய்கிறேன், அதை ரசிக்கிறவன் நீ. என் கால்லையும் கயிறு கட்டியிருக்கு, ஆனால் அந்த கயிற்றை நான் தான் பிடிச்சிருக்கேன். அந்த கயிற்றோட அர்த்தம் என்னோட லாயல்ட்டி எப்பவும் உனக்கானது. ஜஸ்ட் அவ்வளோதான். நிறைய பெண்களோட ஆசை கனவு ஒன்றை மாதிரி ஹஸ்பண்ட் வேணுங்கிறது. எஸ், ஆகச்சிறந்த வரம் நீ.